அந்த மனிதர்களை பார்த்து, அந்த நபர்களை பார்த்து நான் கேட்டேன், புத்தாண்டு கொண்டாடுகிறீர்கள், எது புதிது என்று கேட்டேன். அதுதான் உங்ககிட்ட கேட்கலான்னு இருக்கிறேன். இந்த புத்தாண்டிலே என்ன புதிது உங்களுடைய இருக்கிறது? ஏதாவது நிறைய நேரம் எடுக்குவானா இல்லையா? நான் உங்ககிட்ட கேட்டேன், 2025 முடிஞ்சு போச்சு, 2026 தொடங்கிடுச்சு, புத்தாண்டு கொண்டாட எல்லாம் நல்லூர் திருப்பதியில் வந்து கூடி கூட்டமா ஜெகஜோதியா லைட்லாம் போட்டு நம்ம மின் விளக்குகள்லாம் போட்டு புத்தாண்டுன்னு கொண்டாடுறோம். யாருக்காவது புதுசா கை உண்டாயிருக்குதா, இல்ல கால் உண்டாயிருக்குதா, இல்ல ஏற்கனவே கல்யாணம் பண்ணவங்க இந்த மனைவி வேண்டாம் புதிய மனைவியை ஏற்படுத்திக்கிட்டீங்களா, இல்ல கணவனை மாத்திக்கிட்டீங்களா, இல்ல குழந்தைங்களை நம்ம குழந்தைங்க சரியில்லை, பக்கத்து வீட்டுல 2 குழந்தைங்க நல்லா இருக்குது, அந்த குழந்தைங்களை வாங்கிட்டு நம்ம குழந்தைங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு ஏதாவது புதுசா மாத்திக்கிட்டீங்களா? அதே பழைய தெரு, அதே பழைய வீடு, அதே பழைய பெட்ரூமு, அதே பழைய கோவில், பக்கத்துல பங்குசாமி இருந்தார், அவருக்காக அதே பழைய பங்குசாமியார் அப்படின்னு எல்லாரும் சிரித்தார்கள் ஆவி போடு. அப்போ ஒருத்தர் 2 பேரு முணுமுணுத்தார்கள். நான் சொன்னேன், ஓ ஒருவேளை இந்த புதிய ஆண்டில் புத்தாடை அணிந்திருக்கிறீர்கள் இல்லையா, புது ட்ரெஸ், இது வந்து இன்னைக்குதான் போட்டிருக்கோம், புதுசா ஒரு ஆடை போட்டு இருக்கிறோம், அது இந்த ஆண்டுக்குரியது, அதை நான் வரவேற்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன், அது புதியது. இதை விட வேற என்ன புதிதா இருக்குது? அதே பழைய வாழ்க்கை, பழைய தெரு, பழைய வீடு, பழைய குடும்பம், பழைய இல்லம் வாழ்க்கை, நாளை காலையில் போய் அதே முகங்களோடு, அதே நபர்களோடு, அதே உறவுகளோடு வாழ போறோம். என்ன புதுசா இந்த 2026 வந்துச்சு என்று கேட்டேன். எல்லாருக்கும் யாருக்கும் பதில் சொல்ல தெரியல. உங்களுக்கு அது பதில் சொல்ல முடியாது இல்லையா? அதான உண்மை. அதே இதுதான் இந்த அகரஞ்சேரியில நம்மலாம் 2025 வடக்கு தெற்கா இருந்துச்சு மண்டபம், இப்ப கிழக்கு தெற்கா மாறி போச்சு. அதே மாதிரிதான் இருக்கும். ஆனால் ஒன்றை நாம் புதிதாக உருவாக்கி கொள்ள முடியும். என்னது? மனதை. சூப்பர், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, வெரி குட். மனதை மாற்ற முடியும். நேற்று இருந்த நான் இன்றைக்கு இல்லை, நேற்று இருந்த மனநிலையில் நான் இன்றைக்கு வாழவில்லை, நேற்று வாழ்ந்தவன் நான் இன்றைக்கு இல்லை. அந்த மாதிரி நம்முடைய மனதை புதிதாக மாற்றிக்கொள்ள முடியும். ஒருவேளை நேற்று நோய்வாய்ப்பட்டிருந்தேன், நற்சுகத்தோடு நீ வாழ முடியும். நேற்று வரை கடன் பட்டிருந்தேன், இன்றைக்கு கடன் இல்லாமல் வாழ முடியும். நேற்று வரை பகைமையோடு வாழ்ந்தேன், அனைத்தையும் மன்னித்து விட்டு அன்போடு இன்றைக்கு வாழ முடியும் என்று ஒரு புதிய ஒரு மைல்கல், ஒரு மாற்றம், ஒரு நகர்வுக்கு நம்மால் மாற்றிக்கொள்ள முடியும். அதுதான் புதிது. அழகா அந்த அம்மா சொன்னாங்க, புதிய மனதை நாம் உருவாக்கி கொள்ளணும். கடவுளுடைய விருப்பமும் அதுதான்.